ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்கய்யா. ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ஸோ ரிஷப ராசி உலகத்துக்கு என்ன சொல்ல வருது? அது லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு காளை. இப்போ பாயிற மாரி இருக்கும். ஸோ அந்த தத்துவம் எதை குறிக்குது? ரிஷபராசி என்பது ஸ்திர ராசின்னு சொல்கிறது. ம். ஸ்திரம் அப்படின்னா இப்போ வந்து நிலையான தன்மை, ம். சாந்தமான தன்மை. இப்போ காளைக்கும் உங்களுக்கு சிங்கம் புலியோட ஒப்பிட முடியாதுல்ல. ம். ஆமா. அதுவும் மிருகம் தான், இதுவும் மிருகம் தான். ஆனால் இது சாந்தமாக இருக்கு இல்லையா? ம். அதனால் அந்த சாஃப்ட் நேச்சர் உண்டான ஒரு ராசி ரிஷபராசி. ம். அது மட்டும் இல்லை, இவங்க காளை மாடு அப்படின்றது அந்த எப்படி குறியீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வயல்வெளியை சார்ந்த ஒரு பிரதேசம். ம். ஏன்னா இந்த ரிஷபம் என்பது பூமி ராசி, ம். பூமி தத்துவம், பஞ்சபூத தத்துவத்தில் பூமி தத்துவம். அப்போ பூமியில் வந்து நம்ம விவசாயம் தான் மெயின், பயிர் தொழில் தான் மெயின். அந்த காரணத்தினால நமக்கு ரிஷபம் வந்தது, ம். இந்த ரிஷபராசின்னு வந்தது. இதில் வந்து அவங்களுடைய இன்வால்மெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சாந்தமான குணம், அதே மாதிரி இப்போ ஒரு தாய்மையை போற்றக்கூடிய விஷயம், ம். அதுபோல் கவர்ச்சியான நடை உடை பாவனைகள். ம். ஏன்னா அவருடைய வசீகர தன்மை அந்த ரிஷபராசிக்கு நிலம் சார்ந்த இருப்பிடங்கள் எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும். இப்போ வந்து இப்போ நிலம் சார்ந்தது மட்டுமில்ல, காலச்சக்கரத்துக்கு ரிஷபம் 2வது வீடு இல்லையா? ம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கஜானா வைக்கிறீங்க, ஒரு ட்ரெஷரி அப்படின்னாலும் இது பொருந்தும். நம்ம வீட்லேயே இரும்பு பெட்டி எங்கே இருக்குது, கஜானா எங்கே இருக்குன்னா அது ரிஷபராசி குறிக்கும். ஓ. அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பான ராசி. இதை நீங்கள் கேட்கக்கூடிய தத்துவம் எப்படின்னா, இப்போ நம்ம மேஷத்துக்கு எப்படி நம்ம தர்மம்னு சொன்னோமோ, ம். அதாவது முக்தி மோட்சம் ஒரு வாழ்க்கையின் நோக்கம்னு சொன்னோமோ, இவங்களுக்கு வந்து வாழ்வாங்கு வாழக்கூடிய நோக்கம். ம். நல்ல பிரபலமாக சம்பாரித்து சுகபோகங்களை அனுபவித்து, இப்போ திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அறம் பொருள் இன்பம் வீடு. ம். அதில் பொருள் சார்ந்து பிறந்தவங்க தான் இவங்க. ஓ. சுக்கிரன் வீடாவே வேற இருக்கு. ஆமாம். அதனால் பொருளுக்காக பிறந்தவர்கள், பொருளை தேடி உழைப்பவர்கள், அதன் மூலம் அதன் யோகத்தையும் அடைப்பவர்கள்னே சொல்லலாம். சிறப்புங்கய்யா. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீடு கொண்ட நம்ம ரிஷபத்தில் பிறந்தாங்க. அதே சுக்கிரன் வீடு துலாமும் இருக்கு. துலாத்தில் பிறக்காம ஏன் ரிஷபத்தில் பிறக்கிறதுக்கான காரணம் என்ன? அது இல்லாமல் கர்மகாரகம், இவங்க பிறப்பின் ரகசியம், அதை பற்றி சொல்லுங்க. பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ ஏற்கனவே தொட்டு காமிச்ச மாதிரி அந்த பொருள் தேடுதல் ஒன்று. அதாவது எதற்கு இந்த 4 வீடும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடு ஏன் சொல்கிறோம்னா, எல்லாருக்குமே நோக்கம் வந்து பிறவியை வந்து நல்லபடியாக முடிக்கணுங்கிறது தான், கழிக்கணுங்கிறது தான். அதாவது வாழ்வாங்கு வாழணும். ஆனால் அந்த வாழ்க்கையில் அறத்தின் வழி பொருளை தேடணும், பொருளின் வழி இன்பத்தை தேடணும், இன்பத்தை அடைந்து முக்தியை தேடணும். இதுதான் படிநிலை. அந்த படிநிலையில் இவங்க 2வது நிலையில் இருக்காங்க. இப்போ முதல் நிலை ஒரு யோகின்னு வச்சுக்கோங்க, இப்போ தர்மம் அப்படின்னா ஒரு யோகம்னு வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் நிலை அப்படிங்கிறது என்னென்னா ட்ரஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இல்லைங்களா? இது வித்தியாசம் தெரியுதா? இப்போ ஒரு மடம் இருக்குது, ஆன்மீக மடம், ஆசிரமம் இருக்குது. அதுக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ஆளுமை. ஆனால் அதுக்காக அவர் சொன்னால் செய்கிறதுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு கூட்டம் இருக்கும்ல, அதுதான் ரிஷபம். அப்போ என்ன இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும்னா, தெய்வத்தை அடைவதும் அறத்தின் சால் செயல்படுவதும் பொருள் ரீதியாக நான் வந்து வேலை செய்ய போகிறேன், சர்வீஸ் பண்ண போகிறேங்கிறத காட்ட வந்திருக்கேன். குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க, வசீகரத்தன்மையோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எப்படி கரெக்டாக ஒரு செலவு செஞ்சு லிமிட்டாக குடும்பத்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கும். அவர்களுடைய குணாதிசயம் யாருக்கிட்டையும் ரொம்ப வந்து பகைச்சிக்க மாட்டாங்க, அடாவடித்தனம் இருக்காது, அமைதியாக போகக்கூடியவர்கள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், அதே மாதிரி பாசத்தோடு பழகக்கூடியவர்கள். அதைத்தான் பூமி ராசி சொல்லுது. காலச்சக்கரத்திலேயே நெருப்பு ராசி என்பது வந்து மலட்டு ராசின்னு சொல்லுவோம். மலட்டு ராசி பயன் தராத ராசின்னு சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் உலகமே பிரபஞ்சமே காடுகள், அது வந்து வறண்டு தான் இருக்கும். அதில் வந்து ஒரு நீர்ப்பாசனம் வளர்ச்சி இருக்காது. ஆனால் இது பாருங்க, நிலம்,
பயிர், விவசாயம், நீர்ப்பாசனம் இதில் வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கிறது. அப்போ அந்த ஈரத்தன்மையை வச்சு நம்ம கணக்கெடுத்தோம்னா இவங்களுடைய தன்மை சாஃப்டாகவும் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், குடும்பம், குதூகலம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொண்டாடி மகிழணுங்கிறது தான் இவங்களுடைய தன்மை. அதுக்குண்டான அம்சங்கள் இவங்க குணங்கள் வந்து இவங்க வளர்த்துக்குவாங்க, பிறர்கிட்டையும் அந்த மாதிரியே நடந்துக்குவாங்க. சிறப்புங்கய்யா. ஐயா, இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க அழகு இந்த மாதிரி விஷயத்துல ஏன் அவங்க வந்து அதிகமா ஈடுபடுறாங்க? ராசி அதிபதி சுக்கிரன், சந்திரன் வந்து அழகுக்கு காரகன் தான், கலைகளுக்கு காரகன். அவர் அங்க உச்சமாகிறார், ரோகிணி வந்து உச்சமாகிறாரு. அது போக நமக்கு செவ்வாய் மிருகசிரீஷம் நட்சத்திரமும் அங்க இருக்கு. அந்த மிருகசிரீஷத்துக்கு வந்து மிருகசிரீஷத்துல பிறந்த தேவதை யாருன்னா சந்திரன். அப்ப பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப காலச்சக்கரத்துக்கு தலை மேஷம் அப்படின்னா முகம் வந்து ரிஷபம். அப்ப அந்த முகத்துல தானே வசீகரம் இருக்கு. தலை வந்து உள்ள இருக்கு, மூளை, அது வந்து வெளியே தெரியாது. ஆனா வெளியே வந்து ஃபங்க்ஷன் பண்றது இந்த முகம்தான். நேச்சராகவே அவங்களுக்கு இருக்கும் அந்த வட்டம் முகம், அழகு, வசீகரத்தன்மை, ஒரு வெல்கம் பாண்ட் வந்தாலும் சிரிச்சுட்டு வணக்கம் சொல்றது, இந்த மாதிரி விஷயம். அதனால தான் நம்ம வந்து சினிமா ஸ்டார்களை ஸ்டார்னு சொல்றோம். நட்சத்திரம்னு அவங்களுக்கு ஏன் கூப்பிடுறோம்? அந்த வசீகரத்தன்மை, ஈர்ப்பு தானே. கண்டிப்பா. அதுக்காகத்தான் அந்த மாதிரி கூப்பிடுறோம். இப்போ நம்ம இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா வீனஸ் நட்சத்திரம் தான் நல்லா பிரைட்டா தெரியும் வானத்துல. அப்ப சுக்கிரன் வந்து அந்த அழகுக்கு காரணமா இருக்கு. கண்டிப்பா ஐயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க அழுகைக்கு ஒரு காரணம் சொல்லலாம். வெளியே அவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மூஞ்சில காட்டியோ, ரெண்டாவது அடிச்சா கூட தாங்கிக்கலாம் போல இருக்கு. பிறர் சொல்லி நம்ம அதை வாடக்கூடியவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. டிப்ரெஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரிஷபம் வந்து சேர்த்திக்கலாம் ஐயா. அழறது பிடிக்காது, அழறது பிடிக்காது, அளவும் தெரியாது. ஆனா தாய்மை குணம் இருக்கு, பாசம் இருக்கு, நேசம் இருக்கு. பாசத்தினாலதான் பிரச்சனையே வருது. ஆனாலும் அதெல்லாம் அது அந்த சுக்கிரன் செய்யற வேலை. இப்ப இன்னைக்கு ஜென்ரலா டீசன்சி பார்க்கறோம் இல்லையா? எந்த இடத்துல போனாலும் அந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா? அதுக்கு காரணம் அந்த நாகரிகம். அந்த நாகரிகத்தை தருவது சுக்கிரன். அதனால இவங்களுக்கு வந்து அந்த அழகு தெரியாது. ரெண்டாவது இது வந்து பெண் ராசி தான். இந்த பெண் ராசிக்கு உண்டான மன வலிமை ஆண் ராசிக்கு இருக்காது. ஆண் ராசி வெளியில வீரத்தை காட்டும். பெண் ராசி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத பக்குவப்படுத்தி எந்தெந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த சமயோசித புத்தியை கொடுக்கும். அந்த வகையில இவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு தான் இருக்கு. அதெல்லாமே ஒரு ரிஷபம் என்பது பேச்சை குறிக்கிறது. அப்ப கண் பாவனை, முகபாவனை, பேச்சு இது எல்லாமே குறிக்கிறதுனால அந்த பேச்சுக்கும் நம்ம போய் சொல்ல வேண்டியதை எப்படி நம்மளுடைய கருத்தை சொல்றதுங்கிறதுலையும் தான் முக்கியத்துவம் தருவாங்களோ ஒழிய எமோஷன் ஆகி இவங்க வந்து நிலைகுலைய மாட்டாங்க. எப்படி சமாளிக்கலாங்கிற எண்ணத்தை தான் கொண்டு போவாங்க. தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும், வேலை வளர்ச்சி எப்படி இருக்கும்? அழகு சாதனங்கள் முதல் கொண்டு மிகப்பெரிய சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், நகை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ரெசார்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி, இது அத்தனைக்குமே இவங்களுக்கு போகும். இதெல்லாம் ஆளுமை வரும். ஆளுமைன்னா கவர்ச்சியான ஆளுமை. மிலிட்ரிங்கிறது எப்பவுமே வந்து தயாரா இருக்கும். அது வந்து ஒரு களத்துல தான் சந்திக்கும். ஆனா இது வந்து நிர்வாகத்துல சந்திக்கும். அப்ப இந்த நிர்வாக திறமை, ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அல்லது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுல ஒரு லேபர் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அப்புறம் வியாபாரம் செய்யறதுல மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலை. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த குடும்ப பாரம் சுமக்கும் ரிஷபனே சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து காளை மாடு. சூப்பர், அருமையா சொன்னீங்க. பொதி சுமக்கும் காளை மாடு, பொதி சுமக்கும் காளை மாடு, அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்து படாத பாடுதான், கஷ்டப்பட்டு எங்க கொண்டு போய் கொடுக்குறோம், ஃபேமிலிக்கு தான், குடும்பத்தில் கொண்டு போய் போட்டு வர்றது, குடும்பத்துக்காக பண்றேன். அதுவும் அம்மா நீங்க சொல்லும் போது அம்மானா அப்படியே கரைஞ்சு ஊத்திடுவாங்க. இதனால நிறைய வாய்க்கத்தக்கறாரே வந்துரும் போல இருக்கு. ஏன்னா மனைவி கிட்ட சரண்டர் ஆகிறதா இல்ல அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கிறதா, இது ஒரு மேஜரான விஷயம் தான். அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது என்னன்னா இவங்களுக்கு இயற்கையில இவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா ஜென்ரலா 5ஆம் இடம்ங்க. எந்த ஒரு ராசிக்குமே மகிழ்ச்சி, ஜாலியா இருக்கிறது, அல்லது நான் வந்து ஆரோக்கியமா இருக்கேன், அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே 5ஆம் இடம். இப்ப இவன் இந்த ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் வந்து கன்னி ராசி. இந்த கன்னி ராசி காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம்.
அப்படி இருக்கும்போது இன்பத்தை நோக்கி எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில் துன்பத்தை வாங்குறது தான் வேலையாக இருக்கு. அந்த 6ங்கிறது பகை தானே. ஆமாம். அப்போ 5 6 மாறுதுல்ல. அப்போ நாளைக்கு இவங்களுடைய ஆசை என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதுலையெல்லாம் துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க. எதிர்பார்த்தான் திரும்புது. இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்றது ஆரம்பத்தில் ஒரு நடிப்பாக இருக்கும். ஏன்னா அது ஆசையில் வந்துருச்சு. அவங்கள திருப்திப்படுத்தணும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், திருப்திப்படுத்துறதுக்காக நடிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த உண்மை ஸ்வரூபம் எப்போ தெரியும்? கல்யாணம் ஆனவனால தெரியும். அப்போ அந்த நடிப்பெல்லாம் இதெல்லாம் நடிப்பு தானா அப்படின்னு ஆயிடும். அப்போ தான் பகை வர்றது. அது மாதிரி குழந்தைகளையும் எடுத்துக்கலாம். ரிஷபராசிக்காரனுடைய குழந்தைகள் 5ஆம் இடம் ஆறோட சம்மந்தப்படுது. அப்போ குழந்தைகளும் என்னதான் நம்ம பாசம் காட்டி ரொம்ப டெவலப் ஆகணும்னு கருத்தூன்றி வளர்த்தாலும் பின்னால் நம்மளையே நம்ம முதலையே சொன்ன மாதிரி வளர்த்த கடை முட்டை வர்ற மாதிரி வந்துடுது. அது ஒரு கணக்கு. அதனால தான் இவங்க சுமைதாங்கியாக மாறுகிறார்கள். அதே மாதிரி உறவுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7ஆம் இடம் எது பாருங்க, விருச்சிக ராசி. அது காலச்சக்கரத்துக்கு 8ஆயிருதா. அப்போ யாரையெல்லாம் நம்புகிறார்களோ, நீங்கள் கஸ்டமரை நம்பலாம், லைஃப் பார்ட்னரை நம்பலாம், பிஸ்னஸ் பார்ட்னரை நம்பலாம், சமூகத்தை நம்பலாம், நண்பர்கள் சமூகத்தை நம்பலாம், நண்பர்களை நம்பலாம். எல்லாமே 7ஆம் இடம் தான். அந்த 7 காலச்சக்கரத்துக்கு 8, அதுவும் செவ்வாய் வீடு, அதுவும் விருச்சிகம், தேளு. என்ன பண்ண முடியும்? எப்போ படம் எடுத்து போறேன்னு தெரியாது, எப்போ கொட்டலான்னு இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற போது நம்ம முன்னாடி சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை பற்றி புறம் பேசிட்டு போயிடுவாங்க. அதனால் இவங்களை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா அறிவுரை, இவங்க இந்த மாதிரி படப்பட தான் இவங்களுக்கு சுயநலமாக இருக்க தோணுது. ஜென்ரலாக பாருங்கள், ரிஷபராசிக்காரங்க தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு போய்க்கலாம். பொது வெளியில் குடும்பத்தை சுமக்கிறது வேற, பொது வெளியில் பொருள் தேடுற இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நாம் நம்ம பதவியை காப்பாற்றிக்கணும். அந்த இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்குவாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு இவங்க 2ஆம் இடம், அதை கரெக்டாக பண்ணிக்குவாங்க. ஆனால் எதுக்கு அந்த பயிற்சி வந்ததுன்னா இவங்க நம்புறவங்கெல்லாம் இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறதுனால தான் அது வந்தது. ஏன்னா நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் சொல்லியிருப்பீங்க, இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் டைப் பண்ணி. ஏன்னா இவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் இருக்கும். இந்த கிருத்திகையில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கடமை கரெக்டாக அந்த 6 மணி 6 மணி இதில் முடிக்கணும். அந்த ஒரு அட்மின் தலைமை பொறுப்பு, அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க சொல்லுவீங்க. சூப்பர், அருமையாக சொன்னீங்க ஐயா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரின்னு சொல்லும் போது இவங்களை வாழவே விடலை, ஏதோ தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா யார் இவங்களுக்கு எதிரியாக அமைகிறது? அதே பாருங்க, சுக்கிரனே 6ஆம் அதிபதியாக வர்றாரு. ரிஷபராசிக்கு அவரே தான் அதிபதி, துலா ராசிக்கு அவரே 6ஆம் அதிபதி. அப்போ காலச்சக்கரத்துக்கு அது 7. அப்போ பாருங்க, 7ன்றது 8ஆம் மாறுது, 6ங்கிறது 7ஆ இருக்குது, 7ங்கிறது 6ஆம் மாறுது, காலச்சக்கரத்துக்கு 7. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இவங்களுக்கு எதிர்ப்பு இவங்க வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கும், அதே மாதிரி தம்பதிகளாக இருக்கிறவங்க இடத்துலையும் இருக்கும். கணவன் மனைவி உறவுலேயே அந்த எதிர்ப்புகள் இருக்கும். திருமண வாழ்விலையும் அந்த எதிர்ப்புகளை அனுபவிப்பார்கள். இப்போ திருமண வாழ்வுங்கும் போது கணவனோ மனைவியோ மட்டும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. மனைவி சார்ந்தவர்கள் இவங்களுக்கு எதிரியாக மாறலாம், அதே மாதிரி கணவன் சார்ந்தவர்கள் எதிரியாக மாறலாம். அப்படி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சத்துரு உபாதை என்பது சுக்கிரனுடைய வடிவத்திலேயே இருக்கு, சுக்கிரனுடைய ரூபத்திலேயே இருக்கு. அப்போ அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, என்னோட ஆள் தான் அப்படின்னு நம்பின வகையிலேயே நான் எதிரியை சம்பாரிச்சுக்கிறேன், நானே சர்வீஸ் பண்ணேன் உனக்கு, ஆனால் இப்போ நான் உனக்கு வேண்டாதவனா போயிட்டேனா? இந்த கேள்வி ஒவ்வொரு ரிஷபராசிக்காரனுக்கும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நோயின்னு வந்துச்சுன்னா இவங்களுக்கு எந்த வித நோய்கள்லாம் வரும்? தொற்று நோய்களில் மெயினாக கவனமாக இருக்கணும். அது மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்டது, சுகர், அதை பேஸ்டு கவனமாக இருக்கும். டீனேஜ் மற்ற பருவ வயது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுரப்பிகள், தைராய்டு மாதிரி சுரப்பிகள், ஹார்மோன்கள், இது சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். இது மாதிரி தான் இவங்களுக்கு நோய் உபாதைகள் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நம்ம உள்ளே போய் டெப்த்தாக பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ரிஷபத்துக்கு, ஒரு சிலருக்கு ஏஜான காலத்தில் அந்த கட்டிகள் மாதிரி கேன்சர் சம்மந்தப்பட்டது அல்லது சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி நோய்களும் வரக்கூடும். அதனால் மெயினாக அகம் சார்ந்த உறுப்புகள், வெளியில் புற உறுப்புகளை விட அகம் சார்ந்த உறுப்புகளில் கிட்னி மெயினாக, லங்ஸு, அதே மாதிரி இவங்களுக்கு தொற்று நோய்கள்
இதில் கட்டிகள், இதில் தான் மெயினாக கவனம். சிறப்புங்க ஐயா. இப்போ எல்லாரும் சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதியத்தை சேவ் பண்ணுவாங்களா இல்லை செலவு பண்ணுவாங்களா? சம்பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கத்தோடு தான் சம்பாதிக்கிறாங்க. ம் ம் 2ஆம் இடம் வந்து புதன் வீடு உபயராசி. ம் 6ஆம் இடம் வந்து நல்ல சரராசி தான், துலாம் ராசி. 6ஆம் வீடு துளராசி. நல்லா உழைக்கிறாங்க, நல்லா வந்து வருது. ஆனால் போகிற இடம் தெரியல. ம் ஏன்னா சேமிக்க முடியல. 2ஆம் இடம் ஸ்டேபிளே கிடையாது. 2 நல்லா ஸ்டேபிளாக இருந்தால் சேமிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குற ஸ்தானம், அது நல்லா இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தொழில் சார்ந்த ஒரு வரக்கூடிய வருமானங்களை ஸ்திர சொத்துக்களாக மாற்றிடணும். ம் ம் இப்போ 4ஆம் இடம் பாருங்க, சிம்மராசி. அதனால் ஸ்திரமாக இருக்குது. அதனால் ஒரு இடமாவோ ஒரு லேண்டாவோ அல்லது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்திர சொத்தாக மாற்றிக்கணும். அசையும் சொத்து அசையா சொத்துன்னு 2 இருக்குது. இதில் வந்து அசையா சொத்தாக மாற்றிக்கிட்டா தான் இவங்க மணி ஃப்ளோ, பணம் போட்டு பணம் பண்ணுறதுல இவங்களுக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறது. சிறப்புங்க. இறுதியாக ஐயாவின் அறிவுரை, இவங்க இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் மென்மேலும் வளருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அறிவுரை சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த நம்ம முதல்லயே இதுலையெல்லாம் சில குணாதிசயங்கள், எதிரியை பற்றி பேசணும், அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசணும், உழைப்பை பற்றி பேசணும். இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதாவது கமிட் ஆகாதீங்கன்னு சொல்ல வரேன். யாருக்குமே கமிட் ஆகாதீங்க. உங்களுடைய ஒர்க்குக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா வந்து கமிட் ஆகிட்டு பொறுப்படுத்திக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு பொறுப்படுத்தி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்ககிட்ட இருந்து எல்லா பெனிஃபிட்ஸையும் வாங்கிட்டு உங்களை காலி பண்ணுறதுக்குன்னே அவங்க வந்து எதிரியாக மாறிடுறாங்க. இது உங்களுக்கு விதிக்கப்பட்ட சாபம். ஏன்னா இயற்கை அப்படி வடிவமைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு கௌரவம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள்கிட்ட இருக்குது. அதாவது இப்போ வேலை செய்யாமல் வெளியில் நிற்பாங்க இல்லையா நண்பர்கள், சமூகம், அந்த மாதிரி நீங்கள் வந்து கௌரவத்தில் மகிழ்ச்சி அடைஞ்சிக்குவீங்க, தேர்ந்தெடுத்துக்குவீங்க. அப்படி இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன பொறுப்போ அதை மட்டும் நான் கவனிச்சுக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டியதில்லை, ஒருத்தரை அடக்கி ஆளணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக ஒருத்தர்கிட்ட நாம் வந்து ஏமாந்துடக்கூடாது. ரிஷபத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் ஏமாற்றம். அந்த ஏமாற்றாமல் உஷாராக இருக்கிறது எப்படின்னு மட்டும் வாழ்க்கையில் படிப்பினையை தெரிஞ்சு. சிறப்பு சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் என்ன? மெயினாக சுக்கிரன் அப்படின்னா மகாலட்சுமி, பெண் தெய்வங்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம். இப்போ கன்னிமார் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சப்த கன்னிமார், 7 கன்னிமார். அதே போல் பௌர்ணமி பூஜைகள் பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு. திருப்பதி வழிபடுறதும் சிறப்பு. ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி அண்ட் பள்ளிகொண்ட பெருமாள், ஸ்ரீரங்கநாதர், தாயார் சன்னதி 2யுமே வழிபடலாம். இவங்களுக்கு அடிப்படையில் சிவனுடைய அமைப்பும் கொஞ்சம் ஈர்ப்புகள் இருக்கும். அதாவது கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு சிவ வழிபாடு பண்ணுறதும் சிறப்பாக இருக்கும். சிவன், அம்பாள், லட்சுமி, ஸ்ரீரங்கம், இதுதான் இவங்களுக்கு சிறப்பு. சிறப்புங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி.